மனம் என்னும் கோவிலிலே நினைவுகள் ஆடி வரும். வரலாம். உன் தம்பியை பார்த்தேன். 7 பேர் கொண்ட ஒரு மீட்டிங்கில் அவனுக்கு எழுத்து வடிவத்தில் ரெக்கார்ட்ஸ் வந்து கிடைச்சாச்சு. அதில் இப்போ அவனுக்கு வரக்கூடிய பணத்தில் பாதி பணம் ஒரு 3.5 கோடி ரூபா முதல்ல வரும். அந்த பணத்தில் கடனும் அடங்கி உனக்கு செய்ய வேண்டிய உதவியும் செய்வான். ஆனாலும் உனக்கு தரணும்னு மனம் திறந்து பேசாமலே இருக்கான். அண்ணா இந்த பணம் வந்தோடனே உன் கடனை நான் முதல்ல அடைச்சிருந்தோம்னு அவன் சொல்லலாம். அந்த வார்த்தை எனக்கு இன்னும் வரலையேன்னு சொல்லி நீ வருத்தப்படுறேன். நான் வர வைக்கிறேன், பணத்தை தர வைக்கிறேன். கால் விட்டுவான், அதையும் மீட்டி தந்துடுவோம். ஏன் கவலைப்படுற? வர்றான். அந்த நிலை வேண்டாம். உன் தம்பிடுறது பணம் வாங்கி தரேன், உன் சொத்தை இழக்க வேண்டாப்பா. நல்லாரு. அருப்புக்கோட்டை பகுதி மனநிலைகள் பாதிக்கப்பட்ட செல்வ மகன். உனக்கு என்னடா மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு? பேக் பேக் பேக். உங்கள் அப்பாக்கா எங்கே இருக்கார்? உங்கள் அப்பா அப்படியா? கால் ஒன்று வரலாம். அவனங்க விதியும் நேரமும் எப்படி விளையாடுது பார்த்தியா? கால் வந்துட்டான். பொறுமை வேண்டும். ஏன் கலங்குகிறாய்? உட்காருங்க. அவன் யாரும் உனக்கு 7 முறை என்னைய பார்க்க கூப்பிட்டு வரணும். வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல் ஈவினிங்கில் என்னைய பார்க்கணும். வேண்டி கொடுங்க. பௌர்ணமிக்கு முதல் சாயங்காலம் என்னைய பார்க்க வரணும். அவனுடைய போட்டா கொண்டு வரணும், பேர் நட்சத்திரம் எழுதி கொண்டு வரணும். என்ன குணமாக்கி தந்துருந்தேன், நல்ல மனிதனாக வாழ வச்சு தந்துடுறேன். கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் வாங்க. வாப்பா. இவனுக்கு அந்த அளவுக்கு பெருசாக நடக்கலை. என்ன அப்படி இரவில் தூக்கம் வராத குறை, மனக்குழப்பங்கள் நிறைய இருக்குது. இதுக்கு ஒரு தெளிவு பண்ணி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? எந்த இடத்துல? இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லுவோம். சரியா? சற்று பொறுமையாங்க. 21 நாள் பொறுமையாக இருங்க. அதுக்கு பிறகு நம்ம அதை பற்றி பேசுவோம். ஆத்திரப்பட்டுறாத மகளே, குழப்பத்தில் கொண்டு நீயே விழுந்துடாத. இந்தா ஜெயிச்சு வாங்கப்பா. விபூதி பூச்சிட்டு வா. பணம் சில பேருக்கு தேவைப்படும், அதுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணணுமாங்க. மாட்டிக்கிட்டு ஏமாந்து போகிறீங்களா நீங்கள்லாம்? மண்டையில் அறிவு இருக்கா உங்களுக்கெல்லாம்? ஆமாங்க, பொறுமையாயிரு. நீங்கள் போய் முடிவு எடுக்காதீங்க, புரியுதா? என்ன பெரிய ரொம்ப பெரிய ஆளை போய் பார்த்தீங்களோ? நீங்கள் லோக்கல் உள்ள ஆளை தானே பார்த்தீங்க. அவருக்கே கிடையாது அது, தெரியுமா உனக்கு? சும்மா இருக்கியாம்மா? பௌர்ணமிக்கு முதல் கூட்டுவாங்கப்பா. சரி, போயிட்டாங்க. கர்மசாமிக்கு அருப்புக்கோட்டை எல்லை வீடு பத்திரம் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யாரு? வீடு பத்திரம் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? எங்கக்கா இருக்கு பத்திரம்னா? பத்திரம் எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வாங்க மச்சான். டிவி போமா? ஓகே ஓகே. வரலாம். அம்மா இங்கே வர நீயா? என்னம்மா இருக்கங்குடியில் உள்ள மாரியம்மா உன் வீட்டுக்கு வராளா? என்ன விஷயம்? உங்கள் வீட்டுக்குள்ளே அவளை வச்சு இந்த மனதார கும்பிடுறீங்க, அதான் வாரா. ஆமாம். ஆனாலும் 3 வருஷமாக அவட்ட போய் முறையிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு ஒரு விஷயமும் நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்பட்டு ஏத்தனையாமலா? ஏன் ஏத்தனை? நீ காலில் வந்துட்டு வா.
சரக்கு இருக்கு, சரக்கு இருந்தா அவிழ்த்து விடு, இல்லை சலாம் போட்டு. உன் பையன் மேலே தான் குற்றம் இருக்கு, நீ ஏன் அடுத்தவங்க மேலே குறை சொல்லுத? திருத்தி கொடுக்கணும் அப்படியா? ஆமாம். எவ்வளவு முழுங்கு தான் ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் முழுங்கு தானே? ஆமாம் ஆமாம். உனக்கு முடியலை குடிக்கிறது, அவன் நீ எப்படி முடியும்? பக்கத்தில் வா, பக்கத்தில் வா, கண்ணை மூடுமோல்ல. உன் மகனை திருத்தி தாரேன், ஒரு இடத்த விற்று தாரேன், எல்லாம் வெற்றியாகி செஞ்சு தரேன். 3 முறை என்னைய பார்க்கவா, அடுத்து பேசுவோம் அதை பற்றி, இப்போ பேச வேண்டாம். வா, நல்லா இருக்கட்டும். கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அதே அருப்புக்கோட்டை பகுதி குழந்தை வரம் பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? குழந்தை வேணும்னு யாரோ கேட்டு வந்திருக்காங்களாம்ல. குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள். தன் வீட்டில் ஒரு வாரிசு வேணும் கேட்டு வந்தது யாரு? உங்களுக்கு அருப்புக்கோட்டையா? வரலாம், வாங்க. கரெக்டு தான். காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா. வரலாம். நிறைய இடங்களில் பணமெல்லாம் செலவழித்து வேஸ்டாகி வந்திருக்கீங்கள, அதுக்கு பிறகும் முடிவு கிடைக்கிறேன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க, அவ்வளோதானே? ஆம்பளை பையன் பிறப்பான், கருப்பசாமின்னு பேர் வைப்பியா? இந்த பேர் வச்சுக்கா, வெற்றி அடைஞ்சுக்கா. இந்த ஆவணிலேருந்து குழந்தை ஜனனம் ஆகும். சந்தோஷம். உன் பையனுடைய மனநிலையை பார்த்தேன், அடிக்கடி குழப்பமான வார்த்தைகளை பேசுதான். இப்போதைக்கு கிரகங்கள் அவனுக்கு சரியில்லை. 1.5 ஆண்டு காலங்களாக கல்யாணம், வாழ்க்கை தகுந்தமான விஷயத்துக்கு முடிவெடுக்க முடியாமல் நீங்கள் குழம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இப்போ தை பிறந்தா வழி பிறக்கும்னு பிறந்தாச்சு. அடுத்த வாரத்துலேருந்து வரக்கூடிய ஜாதகங்கள் அவனுக்கு செட் ஆகும். கல்யாணத்தை முடித்து வைக்கிறேன், நல்ல பொண்ணாக கொண்டு வந்து சேர்க்குறேன். எதுக்கு உட்காரதுக்கா? வேற இடம் அமைக்க வேண்டாம். இன்னும் 1 வருஷத்துக்கு கால அவகாசம் இருக்குது, முயற்சி பண்ணாத, போயிட்டு வா. அதே நாகர்கோவில் எல்லையில் போர் வண்டி வச்சிருக்கிறதா இருப்பா? போர் வண்டி, கால் ஒன்று வரலாம். போர் வண்டியை வச்சு ரொம்ப போராக இருக்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டு காலங்கள் உன்னுடைய தொழிலுக்கு போராட்டமும் மனவேதனையும் நடக்கு. சில பேர்களால் இடைஞ்சல் வந்து ஒரு வண்டி அயல் மாநிலத்திலேயே குழப்பமானதாக நின்றுச்சு. இன்னொரு வண்டி சட்ட சிக்கலில் ஒரு இடத்துல மாட்டிக்கிடுது. இன்னொரு வண்டி இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இன்றைக்கி தொழிலே இல்லாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதில் கோடியை ஒட்டிய பணங்கள் வேஸ்டாகி வேதனைப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்களாம். இந்த நிலைகளிலிருந்து உங்களை மீட்டி வெற்றியாக வாழ வச்சு தந்தால் போதுங்களா? வெற்றி மாற கொடுப்பா பிள்ளைக்கு, கால் வந்துட்டு வரலாம். வரலாம். இந்தாப்பா, ஒளிமயமான முன்னேற்றம் கிடைச்சிரும், பணமும் கிடைக்கும், உன் வண்டியை மீட்டி தரேன். இந்த அப்படி இந்தாப்பா, வண்டியை மீட்டி தரேன், கேஸை அடித்து உன் பக்கத்தில் சாதகமாக நேர்மையாக உனக்கே தீர்ப்பு தரேன். நல்லா இருக்கு. கர்பசாமிக்கு அதே நாகர்கோவில் எல்லை மகள் பொம்பளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி மன வருத்தப்பட்டு கேட்க வந்தது யார்? கல்யாணம் முடிச்சிட்டியாடா பிள்ளைக்கு? கால் வந்துட்டு வா. தம்பி நல்ல காலில் விடலை, மனத்தை சாமிகிட்ட கொடுக்கல. கற்பகத்தின் சோலையிலே மொய்க்கும் வண்டு நீ அல்லவோ. உன் பிள்ளைகிட்ட கொஞ்சம் கன்சல்டிங் பண்ணி பார்த்தியா நீ? நான் எதுக்கு கன்சல்டிங் பண்ணியான்னு கேட்குறேன்னு சொன்னால், நம்ம இஷ்டத்துக்கு அவள் உள்ளம் இல்லை, புரியுதா? இப்போ உன் இஷ்டத்துக்கு அந்த மாணவனும் அமைய மாட்டான். மாணவன் யார்? மணமகன். அவள் தேர்ந்தெடுக்கக்கூடிய
மணமகன் உங்களுடைய ஒருத்தருக்கு பொருத்தமில்லாதவன். அதனால் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா வேண்டாமா? அப்போ உன் இஷ்டப்படி திருப்பி தரணும். கால் வந்துட்டு வா. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. அப்படியா? இன்னொரு 3 மாதம் போனால் கூட்டு ஓடிப்பிடுவான்டா. அதுக்கு முன்னால் மனதை பக்குவப்படுத்தி திருப்பி தரேன். வெற்றி அடைஞ்சிக்கா. வரக்கூடிய பௌர்ணமிக்கு மோனாளி இரவில் இதை வந்து பார் 7 மணிக்கு வருகிற பொழுது அவள் போட்டாவும் கொண்டு வா. போயிட்டு வா. கர்மசாமிக்கு வீட்டு டாக்குமெண்ட் பத்திரம் சொந்தமாக மன வழக்கு யாருக்கு? மனை வழக்கு இருக்கா? எங்கே போட்டிருக்கீ வழக்கு? கால் வந்துட்டு வா. அப்படியா? என்ன விஷயம் கேட்டு பார்க்குறேன். பையன் விஷயமா வெளிநாட்டு சம்பந்தமாக சிந்தனை பண்ணி வந்தது யாரு? வெளிநாட்டுக்கா? வாட்? வெளிநாடு அனுப்புறதுக்கு தானே? எஸ். முன்னால் வந்து நின்றுங்க. அப்படி நின்றுக்காங்க. அப்படி நின்றுக்காங்க. கால் வந்துட்டு வா. மராசக்தி வரலாம். மனசை பக்குவப்படுத்துவாயாக. புரிகிறதா? வா. என்னம்மா செய்யணும் உனக்கு? கண்ணை முடுக்கா பார்ப்போம். கால் வந்துட்டு வா. பயங்கட்டாத. போத்தி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டு எல்லையில் என் தங்கை காளி வாராள. எங்கே இருக்கா? காளியம்மன். பேச்சுத்தாய் எங்கே இருக்கா? சுடரமானத்தம் எங்கே இருக்காரு? சரி. உங்கள் எல்லையை விட்டு தாண்டி போகணுன்னு வேறு மதத்தை உடைய ஒரு ஆலயம் இருக்க. அது எங்கே இருக்கு? அந்த முக்கில் இருக்கு. சரிண்ணா? கால் வந்துட்டோம். வரலாம். பக்கத்தில் வா. உன் பக்கத்தில் தீர்ப்பாயிடுது. நேர்மையான முறையில் உனக்கு அதை வெற்றியாக்கி தரேன். ஜெயிச்சு தரேன். கவலைப்படாத. 3.25 மாதம் டைம் இருக்குது. வெற்றியாகி வா. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். உள்ளத்தில் வீடு கட்டி ஒன்றே உன் தொட்டில் கட்டி பச்சை பிள்ளை போலே உன்னை தாலாட்டவா அந்த மலர் வாடும் என்று. பையனுக்கு இப்போ என்ன செய்யணும்? வெளிநாடு சொந்தமாக என்ன சிந்தனை? இந்த கையை பிடிப்பா. நீ கண்ணை மூடி உட்காருமா. இந்த கை பிடிச்சிக்கா. மனநிலைகளும் உடல்நிலைகளும் சரியில்லாமல் இருக்கான் பையன். சரிண்ணா? இதுக்காக மனோதத்துவம் சம்பந்தமான சில மருத்துவங்களை பார்த்தும் பலனடையவில்லை. சரியாகி தரணும். ஆனால் அவனுக்கு அந்த மெரானின் இன்ஜினியரிங்கா மாரல் இன்ஜினியரிங் அந்த படிப்புக்கு தகுந்த வேலை செட் ஆகுமான்னு பார்த்தேன். ஏய் நில்லாங்க. வேண்டாம்னு சொல்லவா? ரிஜெக்ட். கப்பலுக்கு வேலைக்கு போக மாட்டான். கால் வந்துட்டு நல்ல நிம்மதியாக வாங்க என் செல்ல மக்களே. சரியாக 9 மாதங்கள் பையனை வீட்டில் வச்சு தெளிவாகி உடல்நிலையும் மனநிலைகளும் சுத்தமாக்கிட்டு நானே அவனுக்கு அந்த கப்பல் துறையில் வேலையை போட்டு தரேன். இந்தா வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு முன்னாடி என்னையை பார்க்க வரணும். வரும்போது பையனுடைய ஜாதகம் ஜெராக்ஸ் கொண்டு வரணும். அவன் போட்டாவும் கொண்டு வரணும். பாண்டிச்சேரி எல்லாருமே உட்காருங்க. புதுவை கவிஞன் பாரதிதாசன் பிறந்த பாண்டிச்சேரி. தாய் தந்தை மகள். கால் வந்துட்டு வரலாம். நீ வரல, அதுக்கு நான் என்ன செய்வேன்? அடுத்து பேசுவோம். போய் உட்கார்.
உட்காரலாம். முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே வந்தேன். என்னப்பா நீதிமன்றத்துக்கு குதிரை போகுதா? என்ன விஷயம்? சரி, கரெக்டு. இப்போ என்ன செய்யணும் உங்களுக்கெல்லாம்? என்ன எக்ஸாம்? கண்ணை முடிக்கா, நல்ல கண்ணை முடிக்கா, என்னைய மட்டும் நினச்சிக்கா. இந்த எக்ஸாமில் இவளுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ஜெயிச்சிருப்போமா இல்லையா. ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நமக்கு மைனஸாக இருந்துச்சு, அது நம்மளுக்கு காலவாரி இருக்குமோன்னு ஒரு உள்ளம் வாடுது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு உன்னுடைய ஆன்சர்லாம் சரியாக தான் இருக்குது. அவங்க இப்போ உள்ள வியூவில் பார்க்கும்பொழுது அந்த ஆன்சர் வந்து சரியாக இல்லை. அதனால் வெற்றியா தோல்வியாங்கிற ஒரே விஷயத்தை மட்டும் கேட்கணுமா உனக்கு? அப்படி எதுவும் கேட்கியோ? கேட்கலாம். கண்ணை மூடி பார்ப்போம். நீ சிஏ வெற்றி ஆகி விடுவாய், வெளிநாடுக்கெல்லாம் சென்று பல கோடி சம்பாத்தியம் செய்தும் வருவாய். கால்னு சொன்னான். ஆமாம், வீடு கட்டணும். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதிக்கு மேலே நம்ம வீடு கட்ட வேண்டாம், புதிய வீடு வாங்குவோம். சரியா? நீ வாங்குகிற வீட்டில் தெரு முனையில் ஒரு அம்மன் கோயில் இருக்கும், அந்த தெருவில் ஒரு பிள்ளையார் கோயிலும் இருக்கும். தெருவில் நுழையும் பொழுது இடது பக்கத்தில் 3 வீடில் 3ஆவது வீடு தான் உன் வீடாக இருக்கும். இருக்கிறதுல பெரிய மாளிகையாக இருக்கும். வெற்றியாகி தந்தால் போதும்ல? இந்தா எல்லாம் ஜெயிச்சாச்சு, நல்லா இருப்பா. இந்தா மகளே, ஐஸ்வர்யமாக இரு. சுவாமியே, எதுக்கு உங்களை பார்க்கும்போது ஐயப்ப சாமியை கூப்பிட்டேன்? சபரிமலைக்கு போயிருக்கீங்களா? ஆமாம். இந்த வருஷம் மட்டும் இந்த வாட்டி 2-3 வருஷம் போல 35 வருஷம் போயிருக்கேன். அதான் கூப்பிட்டேன். அடுத்த வருஷம் போயிட்டு வந்துடலாம்ல. எல்லாம் ஜெயிக்கலாம். ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள். கர்மசாமிக்கு இல்லை உங்களுக்கு பாண்டிச்சேரியா? அப்படியா? 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 பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு? பாண்டிச்சேரியா காரைக்காலா? ஆ, கால் வந்துட்டு வாங்க. அவங்கள போய்க்கிற முடியுமா? சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு, அது எல்லாரும் மனசிலும் இருக்கு. பனைமரத்தடி இருந்து பசு பாலை குடிச்சாலும் சந்தேகம். என்னம்மா வேணும் உனக்கு? பொண்ணு கல்யாணம் நடக்கணுமா? கண்டிப்பாக நடக்கணுமா? நீ கூப்பிட்டு கேட்டு பார்த்தியா? அப்படியா? வேறு என்ன சொன்னா? அவர்கிட்ட ஒன்றும் கேட்கலையா? அவன் மனத்தை பற்றி என்ன ஆராய்ச்சி உனக்கு? நம்ம காலில் வந்துட்டு வா. கருப்பசாமி, அந்த உள்ளத்தை கொஞ்சம் காட்டுப்பா எனக்கு. பிள்ளையுடைய மனத்தில் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குது. இப்போதைக்கு உன் வீட்டுக்குள்ளே 3 வருஷமாக நிறைய பணங்கள் நஷ்டமும் கடன்களும் வேதனையும் இருக்குது. சில சொத்துக்களை இழக்கணுங்கிற சூழ்நிலைகளும் கூட நடந்துருச்சு. அதனால் பிள்ளைய கரை சேர்க்கறதுல தவறு ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. பிள்ளையினுடைய வாழ்க்கை திசை மாறாது, உங்களுக்கு கட்டுப்படும். அதுக்கு முன்னால் உனக்கு செல்வத்தை தந்து சீரோடு வாழ வைப்பேன், ஆயுளுக்கு பங்கம் இல்லாமல் காப்பேன். வேறு என்ன வேணும்? மங்களமாக இரு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு அப்படியா? விருத்தீஸ்வரர்னு ஒரு தெய்வம் வருது, விருத்தீஸ்வரர் கோவில். அது எங்கேப்பா இருக்குது? விருத்தாச்சலமா? வருக. ஆனால் நான் விருத்தாச்சலம்னு படிக்கிறதுக்கு முன்னால் விருத்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது. இருக்காங்க கோயில். அன்பு மகனே, நீந்தாண்டா வா, என் செல்ல ஐயா. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. பொம்பளைங்க பித்து கொண்ட புடவை பத்தருக்கு புத்திய புகட்ட வரும் தாய்த்து, ஒரு செம்பு தகட்ட பிரிச்சா சிறையில மறைந்து இருக்கும் செய்திகளை சொல்லும் வரும் தாயத்து. தாயத்து இருக்காதும் எங்கே போட்டிருக்க? தாயத்து உன் உடம்புல தாயத்து. இன்னொரு தரம் கால் வந்துட்டான். உடம்ப வளர்ச்சி நல்ல உழைச்சி பாரப்பாது, உனக்கும் உலகத்துக்கும் நன்மை இருக்கு. சும்மா உட்கார்ந்து இருந்துக்கிட்டு சேர்க்கிற பணத்திலே ஆபத்து இருக்கு.
அது உனக்கு எதுக்கு வா. என்னடா செய்யணும் தம்பி? வேற கல்யாணம் முடிச்சிட்டியா? கல்யாணம் சரி. வேற சரி. வேற ஏன் வேற வேறன்னு கேட்கணும்? உனக்கு எதுவும் தெரியுமா? தெரியுமா? தெரியாது. யூடியூப் இருக்கு, சொல்ல வேண்டாம். ஒருத்தருடைய பழக்கத்தால் உனக்கு சில மனக்குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குடா. ஆனால் எந்த பழக்கமும் வச்சுக்கிடாத. உன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு பேராசிரியராக ஆக்கித்தாரேன். இப்போ இருக்கக்கூடிய கடனை தீர்க்கிறதுக்கு நான் வழி வகுக்கிறேன். சந்தோஷமா இரு. நான் அள்ளித்தந்த செல்வம் அளவில்லாமல் உனக்கு பெருகும். வெற்றி அடைவாய். ஆனந்தமடைந்து என்னாலும் உயர்ந்திருப்பாய். அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி பேக்கரி போடு. அப்படி தானே இருக்க. கால் வந்துட்டு காவியமா நெஞ்சில் ஓவியமா காவியமா தெய்வீக காதல் சின்னமா. தெய்வீக காதல் சின்னம் எது? தாஜ்மஹால் என்னும் ஒரு பெரிய மாளிகை. உண்மையா? அப்படி ஷாஜகான் நீண்ட காலமாக தன்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய மாளிகையை எழுப்ப வேண்டும் என்று நினைத்து கற்பனை செய்து அதை வடிவமாக்கி உருவமாக்கி ஒரு பெரிய மாளிகையாக்கி இன்னைக்கு உலகமே புகழக்கூடிய அளவுக்கு கொண்டு விட்டார். ஆனால் அந்த தாஜ்மஹாலை விட மிகவும் அழகு பொருந்திய நிறைய பில்டிங்கள் இருந்துகிட்டு இருக்கு. யூடியூப்பில் பாருங்க, தெரியும். வரும் இருக்கு. புரிகிறதா? ஏன் இவன் வந்தோன்னு அதை சொல்லுதேன். இவனுடைய உள்ளத்தில் ஓவியத்துக்குள்ள இவனும் ஒரு மாளிகை கட்டணும்னு சொல்லி கற்பனை பண்ணி ஒரு படம் வச்சிருக்கான். உண்மையா இல்லையாடா? அந்த மாளிகையை கற்பனையாக இல்லாமல் உண்மையாக ஆக்கி அதை வீடாக ஆக்கி அந்த வீட்டில் முகத்துவாரத்தில் அருள் சித்தர் ஐயப்பசாமி இல்லம்னு எழுதி போடுறதுக்கு தயாராக இருக்கான். கால் வந்துட்டு வா. பார்த்தியா எவ்வளோ விவரமான பேர்? கெட்டிக்காரன்டா. இப்போ உனக்கு தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் இல்லாமல் வளைச்சி தந்துட்டேன். இந்த வருமானத்தை காட்டி ஒரு லோனை வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆடிட்டரையும் ஒரு வக்கீலையும் வச்சு விஷயத்தை முடிச்சு வச்சிருக்கியா நீ? அதனால் அந்த லோன் மட்டும் எனக்கு சேங்ஷன் ஆகிடுதுன்னா வீட்டை உங்கள் பேரில் எழுப்பிடுவேன்ப்பா அப்படின்னு கேட்குறேன். 15 நாள் கால அவகாசம் இருக்குது. ஒரு 18 லட்ச ரூபா உனக்கு கிடைக்கும். நீ 25 லட்சம் கேட்கியோ? என்னடா செய்ய? 18 லட்சத்துக்கு தானடா கணக்கு வந்திருக்கு. இன்னொரு கோல்மால் பண்ணிடுமா? கால் வந்துடுவா. கர்மசாமிக்கு வாடா தம்பி, இந்தா 25 லட்ச ரூபாயும் வாங்கி தாரேன். மேலும் உள்ள பணமும் தாரேன். வீடு மாத்திரமாக கட்டி விளக்கத்துக்கு என்னை கூப்பிடு, விருத்தியாக வாழ வைக்கிறேன். ஆனந்தமாக போயிட்டு வா. கர்மசாமிக்கு உடல் இயக்கம் சரியில்லாத மகன். யார் யார் நீங்கள்? உங்களுக்கு எந்த ஊர் அண்ணாச்சி? வாங்க, நீங்கள் நின்னுங்க. கலைகளெல்லாம் அள்ளி தருபவளே. அக்கா உங்கள் பேர் என்னக்கா? பாரதி. பாரதி கலைஞன், கவிஞன் பாரதி. அதான் கலைகளெல்லாம் அள்ளி தருபவளேன்னு பாட்டு பாடினேன். அண்ணன் உங்கள் பேர் என்னண்ணே? தண்டபாணி. எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பேராச்சே. வாங்க வாங்க நின்றுக்காங்க. நீங்கள் உட்கார்ந்து கஷ்டப்பட வேண்டாம். என்னம்மா வேணும்? சரியா? என்ன தொழில்? கண்ணை முடிக்காக்கா. உன்னுடைய கடை பக்கத்தில் போனேன். வலதுபுறம் திரும்பணுன்னு ஒரு சின்ன கோயில் இருக்கா? அதெல்லாம் தாண்டி போனோன்னா கொஞ்சம் மெயின் ரோடு. பக்கத்தில் சைடில் 2-3 மரங்கள். தாண்டி போனால் வேறு ஊருக்கு போயிடும். அதுக்கு எல்லையில் அங்கே போய் போனால் பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது லாஸ்ட்டு முறையில். சரிண்ணா? நீ மட்டும் போய் கால் வந்துட்டு வா. நீ உட்காந்துட்டான். அன்பே சின்சாம். இந்த கடை வியாபாரத்தை தடுக்கிறதுக்கு வேறு எதுவும் மந்திர தந்திரங்கள் பண்ணி முடக்கியிருப்பாங்களா அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். நடந்தது உண்மைதான். அதை தீர்த்து உங்களை தெளிவாக நான் வாழ வச்சு தரேன். வியாபாரத்தையும் பெருக்கி தந்துடுங்க.
அதே மாதிரி வீட்டுக்கு உள்ளே போய் பார்த்தேன், உரிமை இல்லாத இடம் போல தெரியுது. உண்மையா? ஆனால் அதுக்குள்ளே எதுவும் கோளாறு இருக்கானா? அங்கே இல்லை, வியாபாரத்துக்குள்ளே தான் இருக்குது. அதனால் வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு வேண்டிய வழியை வகுத்து தரேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு, ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கும், புண்ணியம் படத்துதான். இந்தா கல்லால் உழுந்த பணத்தை போடு, வருமானம் வரும். அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். கேட்டுக்கலாம், கை கொடுத்தா தான் அப்படி. தேவர்குளம் போகிற வழி உச்சி பொத்தியில் ஸ்ரீராமர் கோயில் இருக்குமே, பனவடலி சத்திரத்தில் ஒரு பொத்தையில் மேலே ஒரு ராமர் கோயில் இருக்குது. என்ன உங்களுக்கு இல்லைங்க? கால் வந்துட்டு வரலாம். இன்னும் உங்கள் ஊருக்கான நான் இங்கேருந்து பார்க்க எனக்கு தெரியுது. என்ன பிள்ளை நீங்கள்லாம்? இவர் யாரு? என்ன செய்துட்டா உனக்கு? அப்படியா? அப்படியா? பொறுமையாரு, கண்ண முடி பார்ப்போம். இவன் ரேசா நம்ம நிமிந்துட்டோம்னா இவன் ரொம்ப கெஞ்சுவான். ஆனால் நம்ம நெருங்கி வந்தாச்சுன்னா மிஞ்சிருவான் அப்படின்னு அவ சொல்லுதான். கொஞ்சம் கிறங்க விட்டாச்சுன்னா கெஞ்சி கதறி நம்மளை கூப்பிடுவான். நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா அவன் திமிரை காட்டிடுவான் அப்படின்னு அவள் சொல்லுதான். இதனால் பிரிவுகளாகி இப்போ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. வேறு யாரோ மந்திரதந்திரம் பண்ணி குழப்பிருப்பாங்கங்கிற ஒரு சந்தேகமும் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. நடந்தது உண்மை. அதனால் மனைவியை கொண்டு வந்து சேர்த்து குடும்பம் வைக்க வாழ வச்சா போதும்ல. இப்போ ஊரெல்லாம் சேர்ந்து கும்பிடுறதுக்கு கோயில் கூட வருதோ? ஆமாம், கோயில் கூட வருதோ. அதுக்கு முன்னால் அவள் வரணுமா? இன்னைக்கு என்ன கிழமை? கண்ணமுடு. நாளைக்கு போய் கூப்பிட்டு வா, வெற்றி ஆகும். பெரும் அடுத்து பேசுவோம் ஐயா, பின்னால் பேசுவோம். போ. கர்மசாமிக்கு அதே சங்கரன் கோயில் எல்லை பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க. எங்கே இருக்கு பொம்பளை பிள்ளை? என்ன செய்யுது? கால் வந்துட்டு வா. நிலவுக்கு என்னிடம் என்னடி கோபம் நெருப்பாய் மாறியது, மலருக்கு என்னிடம் ஏனடி கோபம் முள்ளாய். இன்னொரு தான் கால் வந்துட்டு. நிலவுக்கு என்னிடம். நம்ம அதுக்கு மாதிரி பாட முடியுமா இப்போ? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ. உன் பிள்ளை மனசு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. அவன் அங்கத்தில் ஒரு குறை இருந்தாலும் எனக்கும் அவனுக்குள்ள அன்பு ஒரு பொழுதும் குறையாது. வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி, அவன் செத்து போயிட்டாலும் அவன் நினைவோடு நான் வாழுவோங்கிறாவான். கால் வந்துட்டுவான். சிங்கத்தின் கால்கள் பழுது பட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலும் மாற்றம் வருவதுண்டோ. கவிஞர்கள் எதிர்காலத்துக்கு கூட பொருந்தும் அளவிற்கு எவ்வளோ இனிமையாக பாடியிருக்காங்க. என்னடா தம்பி, உண்மையா இல்லையா? அதனால் உன் மனத்தை மாற்றணும், உன் மருமக நல்ல கம்பீரமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும் நீ நினைக்கிற. என் புருஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் உள்ளத்துக்கு அவன் பொருத்தமாக இருக்கணும்னு அவன் நினைக்கான். எப்படி தாய்க்கு பதில் சொல்லவா, தான் விரும்பக்கூடிய அந்த மங்கைக்கு பதில் சொல்லவா? அவன் இப்போ இருக்கிற சூழ்நிலை இவன் விரும்புகிறேன்னு சொல்லிட்டா அவன் உயிரவே விட்டுருவாங்கிற நிலைமையில் அவன் இருக்கான். அவனுக்கு பதில் சொல்லவா? 30 நாள் பொறுமையாக இரு, வெற்றியாகி எல்லார் உள்ளத்தையும் காப்பாற்றி சீராக வாழ வைத்து தருகிறேன். பொறுமை வேண்டும் மகளே, அதில் பெருமை கலந்து இருக்கிறது. வாழ்க. ஐயன் கர்ப்பசாமிக்கு அப்படியா? இடம் சொந்தமாக ஓயாமல் சண்டை வந்துக்கிட்டு இருக்க.
சங்கர கோயில் யாருமா? என்னக்கா சண்டை பெரியக்கா? எங்கக்கா நடக்கு? அடிச்சு விட்டாங்களா? அடி வராமல் சண்டை நடக்கு. அப்படியா? கால் வந்துட்டு வா, வாங்கி கொடுத்துருவான். நம்ம எதுக்கு இருக்கோம்? வாங்கி கொடுக்க தானே இருக்கோம். நல்ல காலில் விடலை, அரை குறையாக கும்பிட்டுருக்கே, நல்லா கும்பிட்டு வாப்பா. கருப்பசாமிக்கு ஏக்கா உன் தம்பி உன் மேலே இறக்கப்படுதான். உங்கள் அண்ணன் கல்லஞ்சமாக இருக்கான். ஆமாம், அதனால் உனக்கு கொஞ்சம் பணம் தருவாங்க, வாங்கிக்கிடுறியா? நல்ல பிள்ளை, தங்க பிள்ளை, நான் வாங்கி தரேன். காலில் விட்டு வா. கருப்பசாமிக்கு இந்தா மாசி சிவராத்திரிக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி பணம் தரேன். என்ன தைரியமாறு, மனம் கோணாத, நிம்மதியாக இருக்கா. திருநெல்வேலி ஆரோக்கியம் சீராகமானு கேட்டேன். ஒரு ஆபரேஷன் பண்ணக்கூடிய நிலைமை நிச்சயமாக வரும், அதில் வெற்றியடைய முடியும் என்பது உத்தரவு. இப்போதைக்கு 3.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய கோட்டத்தினால் நிறைய பண நஷ்டமும் தொழில் சம்பந்தமான அலைச்சலும் வேதனையும் உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் மாறும். பங்குனி 20க்கு மேலே எல்லாமே மாற்றமடையும். ஜெயிச்சு தரேன். ஆயுள் கண்டமனாவை காப்பாற்றுறேன். வாப்பா பக்கத்தில் என்னைய 3 முறை என்னை வந்து பாருடா, ஜெயிக்கிறேன். நல்லா இருப்பா. பையனுக்கு கால கிரகங்களெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜென்மபாவ வினைகள் கொஞ்சம் தடையாக இருக்குது. சொந்த பந்தங்களில் கல்யாணம் நடக்காது, அசலில் தான் நடக்கும். 3 மாதங்கள் கழித்து வரக்கூடிய பெண் மனைவி ஆவாள். என்ன தை மாசி பங்குனி சித்திரை மாதத்தில் உறுதி பண்ணி தரேன். வைகாசியில் கல்யாணத்தை நடத்தி தரேன். எல்லாம் வெற்றியாக நடக்கும். வரலாம். மகனுடைய உடல் ஆரோக்கியத்தை கேட்க வந்தவங்க அங்கே கால் வந்துட்டுவாங்க. மாசில் வீணையும் ரேடியாலஜியில் பிளட் டெஸ்ட் என்னவெல்லாம் பார்த்தீங்க? எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கா? வாட்? அந்த கிருமிகளை நாம் நிறுத்த முடியுமா அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். பக்கத்தில் வாங்க, கையை பொறுப்பா. பையன் அங்கே எப்போ கூப்பிட்டு வருவீங்க? சென்னையில். அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்கு உட்பட பிப்ரவரி 20க்குள்ளே என்னை இங்கே பார்க்க சொல்லுங்கள். உங்கள் கான்வென்ட்டில் படிக்கிறானா? சரி. ஆயுள் பங்கமில்லாமல் காப்பாற்றுறேன். அந்த நோய் இன்னும் 3 மாதத்தில் அவனை விட்டு போயிடும். அந்த கிருமிகள் அழிந்து போயிடும். கால் வந்துட்டு வரலாம். தைரியமாக இருங்கப்பா நீங்கள். ஆமாம், கால் வந்துட்டு வாங்க. கொடைக்கானல் பௌர்ணமிக்கு முதல் நாள் வரும்போது உன் தொழிலை பற்றி பேசுகிறேன். வெற்றியாக்கி தரேன். பிள்ளையை காப்பாற்றி ஆனந்தமாக வாழ வைக்கேன். நிம்மதியாக இருங்க. கொடைக்கானல் கால் வந்துட்டு வா. கருவில் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கவலை பெரிதாகி நொந்து மிக வாடி. என்னடா வேணும் தம்பி உனக்கு? என்ன தொழில் பார்க்க பணி? துறக்களத்து ஏன் அப்படி எடுத்தும் ஒரு எஸ்டேட்டை லீஸுக்கு எடுக்க வேண்டியதானே? இப்போ இருக்கிற தொழிலில் ஒரு வருஷம் நீ செஞ்சுக்கா. அதில் உனக்கு நிறைந்த செல்வத்தையும் தரேன், வாங்கி தரேன். இடையில ஒரு பொம்பளையால் உன் உள்ளம் பாதிக்கப்படும், உன் பணம்லாம் வேஸ்ட் ஆகும். மாட்டிக்கிடாமல் இருந்துக்கா. அதில் உன்னை நான் காப்பாற்றி தந்துடுறேன். இந்தா கடன் படாமல் வாழ வைக்கிறேன். இப்படி நல்லா படிப்பான், அரசு உத்தியோகத்துக்கு போவான். ஜெயித்து வா மகனே, ஆனந்தமலை வாழ். புளியரை எந்த ஊருடா தம்பி? பழனிமலை. அடுத்து கூப்பிட்றேன். பழனிமலை வாங்க. பழனி யார் இருக்கா? 2 பேர் இருக்காங்களே. கால் வந்துட்டு வரலாம். அப்படியே பழனின்னேன்.
இப்போதான் என்னப்பா வேணும் உனக்கு? கடன் 10 வருஷம் அமௌண்ட் வராமல் இருக்கு. 40 கண்ணை முடிக்கா என்னன்னு பார்க்குறேன். கடன் அந்த அமௌண்ட்டு இன்னும் 6 மாதத்தில் உனக்கு வந்து சேரும். 40 கோடி ரூபாய் வரும். அதுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்தாச்சு. சரி. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னைய வந்து பாரு. இப்போ இருக்கிற கடனையும் தீர்த்து தரேன், உனக்கு தொழிலையும் புதுமைப்படுத்தி தரேன். ரொம்ப சந்தோஷம். ஆ வாங்கி தரேன்ப்பா, வெற்றி உண்டு. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்ப்பா. ஓகே. புளியரை